வணக்கம் நேயர்களே. இது அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனலின் விசேட செய்திகள். நான் உங்கள் பார்த்திபன். நேற்று நள்ளிரவு வெளியான 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் குறித்த முக்கிய தகவல்களை இப்போது பார்ப்போம். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுபேறுகளுக்காக காத்திருந்த மாணவர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பு நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ தகவல்களின்படி இம்முறை அகில இலங்கை ரீதியில் தமிழ் மாணவன் ஒருவர் முதலிடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். வெளியாகியுள்ள பெறுபேறுகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் மொத்தம் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கும் தகுதியினை பெற்றுள்ளனர். அதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக 11 மாணவர்களின் பெறுபேறுகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பெறுபேறுகள் தொடர்பில் திருப்தியடையாத மாணவர்கள் அது குறித்து மீள்திருத்தத்திற்கு விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியின் ஆன்லைன் ஊடாக மாத்திரமே மீள்திருத்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதனை படைத்த மற்றும் பல்கலைக்கழக தகுதி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எமது சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகள். இதேபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.